சுஷில் ராஜ்குமார், யார் திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் அவங்கள பிஜேபி இயக்குகிறது, பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்கிறத சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஏன் இந்த ஒரு நரேட்டிவ் கட்டமைக்கப்படுது? இல்லை, பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவையும் தாவகாவையும் இயக்குது, அவங்க பிடியில் இருக்காங்கன்றது தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படுற விஷயம் தான். அதில் மாற்றுக்கருத்துகள் இருக்கலாம். அதான் யார் பேசுகிறாங்க, பரவலாங்கிறீங்கல்ல, யார் பேசுகிறாங்க? பொதுமக்களே பேசுகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் யார் கூட்டணிக்கு தலைவர்? எடப்பாடியார் தான் தலைவர். ஆனால் எடப்பாடியார் விஜய் வேண்டான்னு சொல்லுவார். ஆனால் முருகன் விஜய் வாங்கன்னு கூப்பிடுவார். ஏன்? முருகனுக்கு தான் விஷயம் தெரியும். ஏன்னா முருகன் தான் வந்து சென்சார் போர்டு அந்த துறைக்கும் அவர் தான் அமைச்சர். அதனால் அங்கே என்ன நடக்குன்றது முருகனுக்கு தெரியும், எல் முருகன் அமைச்சருக்கு தெரியும். அதனால் அவர் பேசுகிறாரு. இவங்க மறுப்பாங்க. இப்போ தினகரனை வேண்டவே வேண்டான்னாரு எடப்பாடியார். ஆனால் தினகரனை கட்டாயமாக சேர்த்தாச்சு. சசிகலா அம்மாவை சேர்க்க மாட்டேன்னு இருக்காரு. ஓபிஎஸ்ஸை நான் சேர்க்கவே மாட்டேன், அவர் அந்த கட்சியிலே இருக்கிறாரு, இன்னொரு கட்சி தொடர்னா கூட சேர்த்துக்க வேண்டிய மாதிரி நிலைப்பாடு எடுத்தாங்க. அவர் விட்டாச்சு. அவர் திமுக போய் சேர்ந்துட்டார். அவரும் மல்லுக்கட்டி பார்த்தார், அதிமுக ஒருங்கிணைச்சிடலாம், பிஜேபி பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்தாரு, ஒன்றும் பண்ண முடியல அவராலையும். இப்படி பிஜேபி அந்த கட்சியை இயக்குவது வந்து 2000 அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போன நேரத்தில் இருந்து, ஜெயலலிதா அம்மையார் போன டைம்ல இருந்து வந்துருவோம் இப்போ 26 வரைக்கும் பிஜேபி பிடியில தான் அதிமுக இருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வருது. இதை யாரும் தூண்டியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இவங்களோட பேச்சுக்களே அதை வெளிப்படுத்திடும். 2024 மக்களவை செல்லூர் ராஜ் பாத்தீங்கன்னா, செல்லூர் ராஜ் யாரையாவது தூக்கணும்னு போறாங்க, யாரையாவது தூக்கி மக்களவை பிரேக் எடுத்தாங்களா? என்ன சார் மக்களவை தேர்தல்ல பிரேக் எடுத்தாங்களான்னு கேட்கிறேன். யார் பிரேக் எடுத்தான்னு? பாஜக அதிமுக மக்களவை தேர்தலில் பிரேக் எடுத்தாங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, கூட்டணியில் இல்லையே சார், வேண்டான்னு வந்துட்டாங்கல்ல, அதை நீங்கள் விட்டுட்டீங்க சார். கூட்டணியில் இல்லை, வேண்டான்னு வந்துட்டாங்க. அது சில முரண்பாடுகள் இருந்துச்சு. எடப்பாடியார் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதனால தான் எடப்பாடியார் ஒன்றும் இல்லை சார், என்டிஏ கூட்டம் போட்டால் கூட இல்லை, அப்படி ஒரு அழுத்தம் இருந்துச்சுன்னா மக்களவை தேர்தலிலேயே அதெல்லாம் நடந்திருக்கும் சார். அதிமுக ஒரு பெரிய கட்சி சார், வைக்கலாம் சார். அதிமுக ஒரு பெரிய கட்சி, பிஜேபி ஒன்றுமே இல்லாத கட்சி. ஆனால் என்டிஏ கூட்டம் போடுவாங்க, எடப்பாடியார் படமே இருக்காது. இந்த துணிச்சல் அம்மையார் இருக்கும்போது பிஜேபிக்கு வந்திருக்குமா? அப்போ ஏன் அந்த துணிச்சல் வருது? சொல்றீங்க விஜய என்டிஏ கூட்டணி, விஜய் எங்கேயாவது சொன்னாரா நான் என்டிஏக்குள்ள போறேன் அப்படின்னு? விஜய் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து அழுத்தம் இருக்கா கேட்டால் அழுத்தம் இருக்கு. அது யார் கொடுக்கான்னு அவர் சொல்லலை. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கலாம், பிஜேபி தான் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்டாலின் சார் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாரு அந்த அழுத்தம் இருக்கும்போது, அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்றாரு. அப்போ அழுத்தத்தை ஸ்டாலின் சார் கொடுக்கல. ஆனால் டிபேட்டில் பேசுகிற நம்ம எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம், திமுக தான் அது செய்யுதுன்னு தாவக்காரங்க பொது வெளியில் எழுதுனாங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுனாங்க, ட்விட்டரில் எழுதுனாங்க, ஒரு பொய்யை திமுக மேலே பரப்பிட்டே இருந்தாங்க. இப்பவும் பாருங்க, திமுக தான் இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுதுன்றாங்க. திமுகலாம் செட் பண்ணல. விஜயோட போக்குகள், விஜய் வந்து பிஜேபி எதிர்த்து பேசாமலே இருக்கிறது, எந்த கருத்துமே சொல்லாமல் இருக்கிறது, திருப்பரங்குன்ற இஷ்யூலையும் விஜய்க்கு எந்த கருத்துமே கிடையாது. நாடு முழுக்க கிறிஸ்தவர்கள் மேலே தாக்குதல் நடந்தது, விஜய் ஒரு கிறிஸ்தவர் சிறுபான்மையர், ஒரு சின்ன அறிக்கை, ஒரு கண்டனம் எதுவுமே கிடையாது விஜய்ட்டு இருந்து. அப்போ விஜயோட ஸ்டாண்ட் என்னது? மக்களுக்கு அந்த கேள்வி வரும்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர் பிஜேபியோட பிடியில் இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து மக்கள்கிட்ட வரத்தானே செய்யும். இதை யார் செட் பண்ண, நிறைய செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? இல்லை, சிபிஐ வைத்து விஜயை அழைக்கணும்னா விஜய் மட்டும் தான் சிபிஐ வச்சு அழைக்க முடியும் சார். இது ஒரு சாதாரண வழக்கு. விஜய் நீங்கள் வந்து தண்டனைலாம் நீங்கள் கொடுக்கவே முடியாது அந்த வழக்கில். ஆனால் ஒரு வழக்குக்கு சிபிஐ சார் விஜய் பயப்படுவாரு சார், பயந்து தானே போறாரு. 134 தொகுதியிலும் தடைத்து நிக்கணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஜனநாயகன் படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண முடியாம எடப்பாடி மறுக்கிறார் சார், நயினார் நாகேந்திரன் மறுக்கிறாரு சார். ஒன்றும் இல்லை, ஜனநாயகன் படத்தை அந்த ரிவ்யூ கமிட்டி போட்டு பார்க்கணும்னு சொல்லும்போது, ரிவ்யூ கமிட்டியில் இருக்க ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போது அவர் ரிவ்யூ கமிட்டி பார்க்கவே இல்லை படத்தை. இப்படி தொடர்ந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறது யாரு? ஒரு படத்துக்காகவே எல்லாம் மாறிடும் இல்ல. அது விஷயமா தானே நீங்க வந்து, அது விஷயமா கூட நீங்க வெளிப்படையா உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரும்போது கூட நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் சார் 30% டாக்ஸ் என்னெல்லாமோ பேசுறாருல திமுக பத்தி. ஏன் பிஜேபி பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு? என்ன பயப்படுறாரு விஜய்? யாரை பத்தி எதுக்கு பயப்படுறாரு? அந்த கேள்வி மக்களுக்கு வருமா வராதா? அப்போ ஒரு வகையில் பிஜேபி விஜய்க்கு ஒரு கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க. பிஜேபி இப்போ அதிமுக வந்து இந்த முறை பிஜேபி விஜய் உள்ள கூட்டிட்டு வந்து ஒரு 50 சீட் அவர் கொடுத்து எடப்பாடியாரை காலி பண்ணி அதிமுக கபலீகரம் பண்றது தான் பிஜேபியோட திட்டம். பிஜேபி கடுமையான நெருக்கடி கொடுக்குது. அப்போ ஏன் அமைச்சர் ரகுபதி விஜய் பிஜேபியின் ஸ்லீப்பர் செல்னு சொல்றாரு? அப்போ இவர் சொல்றது பிஜேபி அவரை இயக்குங்கிறது தானே. ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, அமைச்சர் ரகுபதி சொல்றாரு ஸ்லீப்பர் செல்னு சொல்றாரு. ஸ்லீப்பர் செல் தான் சார். ஸ்லீப்பர் செல் எப்படி ஸ்லீப்பர் செல்னா, நீங்க திமுக பத்தி ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஏன் பிஜேபி பத்தி பேசவே மாட்டீங்க? திமுக எதிராக வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க பிஜேபி கடுமையான அழுத்தத்தை விஜய்க்கு கொடுக்குறாங்க. என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க? ஏன் விஜய் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு? விஜய் ஏன் பயப்படுறாரு அவங்கள பார்த்து? அந்த கேள்விக்கு விஜய்கிட்ட பதில் இருக்கா? சரி, அப்ப நெருக்கடி தானே. அது என்ன நெருக்கடி? என் கூட கூட்டணிக்கு வான்னு நெருக்கடி தான். இப்போ அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஒரு 50 சீட் கொடுக்குறோம்னு சொல்றாங்க, துணை முதலமைச்சர் தாரோன்னு சொல்றாங்க. அமைச்சர் ஸ்லீப்பர் செல்னு சொல்றாரு ரகுபதி. சார், ஸ்லீப்பர் செல் மாதிரி தானே இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக எதிராக தொடர்ந்து அவதூறு. இப்போ பெண்களுக்கு எதிராக அவர் பேசுறாரு, பெண்களுக்கு ஆபத்து, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு. ஆமா, அது தமிழ்நாட்டில் நடக்குது. அவர் வீட்டிலேயே பெண்ணுக்கு பாதிப்பு இருக்க,
இல்ல தமிழ்நாட்டில் இல்ல நடக்கிற அவர் வீட்லயே ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு இருக்கு. நாளைக்கு இவருக்கு நீங்க பதவி கொடுத்து இவர் முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா இவர் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றுவார். என்ன சட்டம் ஏற்றுவாரு? ஒருவன் ஒரு மனைவி உயிரோடு இருக்கும்போதே ரெண்டாவது ஒரு பெண்ணை வச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் போடுவாரு. இப்படிப்பட்டவரை கொண்டு வரணுமா? ஆட்சியில இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் வீட்லயும் இன்சைட்ல எல்லா தலைவர்கள் வீட்லயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. யாருமே பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. ஆனால் அவர் பேசக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இல்லையா அப்படிங்கிற ஒரு குறியை தான் நம்ம சார் யாருமே தான் கட்டிய மனைவியை தெருவில் விட்டுட்டு இன்னொரு பொண்ணை வெளிப்படையா வேற ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறது கிடையாது. யாரும் கூட்டு போக மாட்டாங்க. ஆனா இவர் வெளிப்படையா நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாதுகாக்கிற வரலாறுகள் எல்லாம் நம்ம திரும்ப ஒரு முறை அப்புறம் வேற யாராவது எடுத்து முன்வைப்பாங்க வைங்க சார். நீங்க கலைஞரை பத்தியும் பேசாத பேச்சா? யாரையும் வேண்டாம், நான் யாரையும் சார் அப்படி கிடையாது. இது வந்து தனி நபர் வாழ்க்கை அரசியல்ன்றது ஒண்ணுமே கிடையாது சார். இதுல சுஷில் சார் நீங்க கொண்டு வந்து வேற விவாதத்துக்குள்ள நம்ம அதை கொண்டு போக வேண்டாம். அதுக்காக நான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், இதுல கூட வந்து விஜய் வந்து நீங்க கண்டம் பண்ணாம இருக்கிறது காரணம் ஜாதி தான் பிரச்சனை. இப்ப கலைஞர் வந்து ஒரு சாதாரண ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவனால தான் கலைஞரை நீங்க கார்னர் பண்ணி அடிச்சுட்டே இருந்தாங்க இந்த பொது வெளியில. ஏன் விஜய் எல்லாரும் பேச மாட்டேங்காங்க? விஜய் பேச வேண்டியதானே? விஜய் பண்றது சரியான விஷயமா? விஜய் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேச விஜய்க்கு தகுதி இருக்கா? இப்ப நான் ஒரு குடிகாரன் வந்து ரோட்ல விழுந்து கிடந்தா குடிக்க கூடாது மது ஒழிப்புன்னு நான் சொன்னா அது சரியா இருக்குமா? சோ இப்படி தகுதி இல்லாத நபர் கிரியேட் பண்ணி அந்த விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்க்கணும். அது விஜய்க்கு நேச்சுரல் பார்ட்னர் சார் பிஜேபி. விஜய் பண்ற வேலையை தான் சார் அவங்க பண்றாங்க. அவங்க பண்ற வேலையை விஜய் ஈஸியா பண்ணுவார் சார். அவரு கொண்டு வரணும் சார். அதிமுகவுக்கும் விஜய் ஒரு நேச்சுரல் பார்ட்னர். எப்படின்னா எடப்பாடியார் எப்படி அமித்ஷா பார்த்து பயப்படுறாரோ அதே மாதிரி இவரும் பயப்படுறாரு. இயல்பான கூட்டணி அவங்க அமைச்சிக்கலாம் சார். அவங்க எடப்பாடியார் எப்படி அமித்ஷா கூப்பிட்ட உடனே வந்து பாவம் போல கை கட்டிட்டு வந்து உட்காந்து ஒரு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரோ அதே போல விஜய் ஒத்துக்கிடுவார் சார். விஜய்லாம் அதெல்லாம் மீறிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு படத்துக்கே தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட போது அந்த அழுத்தத்தை கூட எதிர்த்து பேச முடியாத விஜய் அமித்ஷா எடுத்து பேசிடுவாரா? சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் எடுத்து இவர் பேசிடுவாரா? விஜய் பேசிடுவாரா? உட்கார்னா உட்காருவார், எழும்புனா எழும்புவார். அதான் விஜயோட நிலைமை இன்னைக்கு. அது எதுக்கு பயப்படுறாருன்றதுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. அவர் மேலே சில இன்கம் டேக்ஸ் கேசஸ் பெண்டிங்காக இருக்கு. இப்போ இந்த பெண்கள் விவகாரத்துலையும் இவர் சிக்கியிருக்காரு. இதெல்லாம் நாளைக்கு பூதாகரம் வெடிக்க போகுதுன்னா இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து ஐபி தேவைப்படும், உள்துறை அமைச்சர் தேவைப்படுவார், முருகனோட உதவி தேவைப்படும். அதனால தான் இந்த பேச்செல்லாம் பேசப்படுது. இவ்வளோ கஷ்டம் கிடையாது. இப்போ அவர் கேரண்டி கொடுத்துட்டாருன்னா சரி, விஜய் வந்து கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாருன்னு கேரண்டி கொடுத்துருவாரா சார்? அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரணும். அப்போ சார் அவங்க முதலாளி பிஜேபி தானே சொல்றீங்க, அப்போ வந்துடணும்ல. அதுக்கு நீங்க சொல்லிடுங்க. நீங்க அழைப்பு எடப்பாடியார் கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லிடுங்க பாக்கலாம் சார். எடப்பாடியார் ஓபன் அழைப்பு சார். ஒரே ஒரு கொடி பறந்ததுக்கு இவ்வளவு சொல்றீங்கல்ல, இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லி சார். எடப்பாடியார் விஜய் கூட்டணி சேர்க்க ஆசைப்பட்டாரா இல்லையா சார்? இதுதானே சார் முக்கியம். விஜய் எடப்பாடியார் நீங்க அது எடப்பாடி கதையே வரல. நீங்க பிஜேபி அவர் கண்ட்ரோல்ல தான் விஜயே இருக்கிறாரு. ஒரு ஃபோன் கால்ல வந்துருவாருல. ஃபோன் கால்ல எப்படி சார் வர? நீங்க குடுக்க நெருக்கல்ல வருவார் சார். ஆமா, நெருக்கடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஃபோன் கால் பண்ணா வருவார் சார். கண்டிப்பா வந்துருவாரா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கலாம். 50 சீட் கொடுத்து வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். வந்துருவாரா வந்துற மாட்டாரா சார்? அதிமுகவை கபலீகரம் பண்றதுக்கு விஜயை கூட்டிட்டு வந்து எடப்பாடியார ஒளிச்சு கட்டிட்டு அதிமுக ஒளிச்சு கட்டுறது தான் பிஜேபி திட்டம். அதுக்கு பிஜேபிக்கு இன்னைக்கு விஜய் தேவைப்படுறாரு. ஒவ்வொரு கபலீகரம் பண்ணிருக்காங்க சார். 2004ல இருந்து 21 வருஷம் இருக்காங்க. காங்கிரஸ் கபலீகரம் பண்ணிருக்கிறது யாரு சார்? இருங்க, நீங்க கபலீகரம் பண்ணிருக்கீங்க. டைம் விட்டுருங்க. என் டைம் விட்டுருங்க. நீங்க டைம் விட்டுருங்க. என் டைம் அப்படி இல்ல, நீங்க முடிவு எடுத்து சொல்லுங்க. என் டைம் விட்டுருங்க. என் டைம் விட்டுருங்க. சொல்லுங்க. இப்போதைக்கு அப்போ விஜயுடைய ஃபேக்ட் என்டிஏ கூட்டணிக்குள்ள போகுமா போகாதா? சார் விஜய்க்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அவருக்கு என்ன ப்ரூவன் ஓட் பேங்க் என்ன இருக்கு? அவருக்கு என்ன ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கு? என்டிஏ கூட்டணில போவாங்களா போகலையா மக்கள் எதிர்பார்க்கறாங்க. திமுக தரப்புல இருந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. விஜய் போவாரா போக மாட்டாரா? விஜய் என்டிஏ கூட்டணியில போவாரா போக மாட்டாரான்றதெல்லாம் நீங்க வந்து விஜய்கிட்ட கேட்கணும். அவங்க கட்சியில் இருக்கவங்க தான் கேட்க முடியும். ஆனா விஜய் போவாருன்றது என்னுடைய கணிப்பு. எப்படி நான் கணிக்கிறேன்? பலமாயிடும். விஜய் வந்து தனக்கு எதுவும் ஆபத்து நேரமோ எதிர்த்து பேச பலமாயிடும் சார். அவர் எதிரியா நினைக்கிற திமுக மட்டும் தான் சார். அவர் யாருக்கு பலமாயிடும்ல சார்? பலமா ஆகாது சார். எப்படி விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு சார்? முதல்ல ஒரு 10% 12% இருக்குமா? இல்ல நீங்க ஒரு அது போக நீங்க கொள்கை எதிரின்னு ஒரே நிமிஷம் சார், நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆளும் அரசுக்கு எதிரான வாக்குகளை ரெண்டா பிரியறத தடுத்துடலாம்ல. அப்ப அதிமுக கூட்டணி அந்த புள்ளியில வலுவாயிடும். விஜய்க்கு வந்து பொதுவா என்ன சொல்றாங்க, இந்த தலித் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுகள், சிறுபான்மையர் ஓட்டுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பிஜேபி கூட போய் விஜய் சேர்ந்தார் அப்படின்னா சிறுபான்மையர் ஓட்டுகள் பாதிக்கப்படாத அவருக்கு? அப்ப சிறுபான்மையர் ஓட்டுகள் அப்படியே திமுகக்குள்ள திரும்பும். அவர் பிரிச்சுட்டு போற ஓட்டுகள்னு பேசப்படுற ஓட்டுகள் திமுகக்குள்ள திரும்பும். ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு அது நல்லது கிடையாது. இவங்க கூட்டணிக்கு நல்லது இல்லையா? விஜய் வந்து விஜயோட செல்வாக்கு வந்து பிரெக்னென்ட் உமனோட சார் வந்து கம்பேர் பண்ணாங்க. விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% ஓட்டுகளை வாங்கிடுவார். 15% 25% சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் பிரெக்னென்ட்டான ஒரு பெரிய செல்வாக்கோட இருக்கிற நபரா இருந்தா அவர் வெளிப்படையா கூட்டணி கலைச்சு ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சி கூட போக செட் பண்ணதே எடப்பாடியார் தான். தொடர்ந்து பேசுவோம். நல்ல விஜய் வந்து மோடி தேர்தல் நிற்கும் போது ஆதரிச்சாரு. மோடியோட நெருக்கமாக தான் இருந்தார். இன்னைக்கு மோடி எதிர்த்து பேச முடியாத ஒரு பயந்தாங்கொலியா விஜய் தெரிகிறாரு.
விஜய் பெரிய மாவீரன்னு ஆதவர்ஜனா பேசுறாரு. விஜய் மாவீரனா இருந்தா என்னுடைய ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி கொடுக்குறது பிஜேபி தான் வாயை திறந்து சொல்லட்டும். ஒன்று. இன்னொன்று, விஜய் வந்து இன்றைக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதை பற்றி நான் சொல்றேன். இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றாங்க. இந்த மானாமதுரையில் ஒரு ஆகாஷ் ஒரு இளைஞர் காவல்துறை வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு அடிச்சே கொல்லப்பட்டிருக்காரு. அதை பத்தி விஜய்க்கு என்ன கருத்து இருக்கு? ஒரு கருத்தும் கிடையாது. இப்படி மக்கள் ஸ்டாலின் கருத்து சொல்லுவார். அரசு நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. அரசு நிர்வாகம் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கு. இன்னும் நடவடிக்கை பாயும் நீதிமன்றங்களை தலையிட்டு இருக்கு. அது இருக்கட்டும், அந்த பிரச்சனை நடக்கணும். விஜய் என்ன கருத்து? விஜய் எதை பத்தி எந்த கருத்துமே அவர் கிடையாது. இப்ப நீங்க பேசுற விஜய் பத்தி நீங்க பேசுற விஜய் செல்வாக்கு இருக்கு, அது ஏன் பேசு பொருள் ஆகுது அப்படின்னா கிரியேட் பண்றதுனால யாருக்கு லாஸ் யாருக்கு கெயின்? எது இந்த விஜய் பேசு பொருளா கிரியேட் பண்ணி யாருக்கு லாஸ் நினைக்கலாம்? விஜய் தனக்கு கொள்கை எதிரி என்று பிஜேபி அறிவித்து விட்டு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போனால் விஜய்க்கு தான் அது ஆபத்து, திமுகவுக்கு லாபம். விஜய்க்கு அது ஆபத்து. ஆனா விஜய்க்கு அந்த நெருக்கடி இருக்குன்றது உண்மை. விஜயை கிரியேட் பண்றாரு, அதான் யாருக்கு இல்ல அந்த நெருக்கடி பிஜேபி கிரியேட் பண்றது. பெருமான்மணி சொல்றாரு இல்லையா, ஃபேக் ஐடிஸ் இல்ல அந்த அதுல எழுதப்படுறாங்க. இல்ல 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 அந்த நெருக்கடியை தன்னுடைய நிறுவனங்களை வச்சுக்கிட்டு பிஜேபி கிரியேட் பண்ணுது. அந்த நெருக்கடி கொடுக்குது. அந்த நெருக்கடியை எடுத்து விஜய் பேச முடியாம இருக்கிறாரு. அப்ப இதுல பாதிக்கப்படுறது விஜய். நான் விஜய் கட்சியில் இருக்கவங்க தான். விஜய் கட்சியில் இருக்கவங்க நான் தற்கொலைலாம் சொல்ல மாட்டேன். விஜய் அதில் சுயநலம் முடிச்சவர். இவர்கள் இந்த தொண்டர்கள் அவர் பின்னாடி வர்ற ரசிகர்கள்லாம் இந்த சமூகத்துக்கு நம்ம விஜய் மூலமா ஏதாவது செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது. அமைச்சர் ரகுபதியுடைய கருத்தை திமுக உருவாக்கக்கூடிய பெர்செப்ஷன் கருத்தாட்டி திமுக விஜய் கண்டுக்கிறதே இல்லை சார். திமுக விஜய் அமைச்சர் ரகுபதி பேசக்கூடியதை எடுத்துக்க முடியாதான்னு கேட்கிறேன். ரகுபதி என்ன பேசுறாரு? விஜய்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றாரு. அதானே விஜய் ஒரு ஆள் தான் நானும் சொல்றேன். விஜய் பாஜக இயக்குகிறது. விஜய் பாஜக தான் சார் இயக்குதா? இல்ல என்ன சார் சந்தேகம்? இப்ப அதிமுக கூட்டணிக்கு தள்ளுறாங்கல்ல அவங்க. அப்ப நீங்க தான் உருவாக்குறீங்க, ரைட்டா? சார் நீங்க வந்து ஒரு கூட்டணிக்கு போறதை திமுக எப்படி சார் உருவாக்க முடியும்? நீங்க பொழுதனைக்கு கூட்டம் போட்டுட்டு திமுக எதிரின்னு ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, அதுல 4.25 நிமிஷம் திமுக திட்டுறீங்க. அப்ப நீங்க நேச்சுரலா யார் கூட அலைன்ஸா இருக்கீங்க? பிஜேபி கூட தானே அலைன்ஸா இருக்கீங்க. இது ஆரம்பத்துல இருந்து உங்க மேல இருக்க குற்றச்சாட்டு தானே. அது இப்ப வெளிப்பட்டு இருக்கு. அவ்வளவுதான். மக்களுக்கு நல்லா தெரியும் சார். தேர்தல் காலத்துல இவங்க எல்லாம் கற்பனை பண்ற மாதிரி விஜய்க்கு பெரிய அளவில் ஓட்டலாம் ஒன்று உள்ள போறது கிடையாது. விஜய் பெரிய தோல்வியை விஜய் சந்திப்பார். அது விஜயோட இந்த அரசியல் வாழ்வுக்கு ஒரு முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.